புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை கூட கர்த்தர் நம்மளோட கூட பேச முடியுமா? ஏசப்பா எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எங்கெங்கே நம்ம திரும்பி பார்க்கிறோம், எங்கெங்கே நோக்கி பார்க்கிறோம். ஆமே, சரியான ஒரு என்ன பண்ண ரிசல்ட் பார்க்க முடியல. ஆமே, இப்ப பார்க்கும் பொழுது 11 வசனம், ஆண்டவராக இயேசுவை அவர்கள் பார்த்த பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்ப திரும்பணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக. ஆமே, நம்ம திரும்பும் பொழுதுதான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஏதோ என்னைக்கோ ஒரு நாளுக்கு நம்ம இயேசு பக்கம் திரும்பிட்டு ஏதோ சண்டை மட்டும் இயேசுட்ட திரும்பிட்டு அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நம் தேவனாகிய கர்த்தரை தரிசித்து நம்முடைய வேலைகளையும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவரிடத்துல திரும்பி அவர் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை ஆமே சோதரன் நம்புற ஆண்டவரே, பேதுரு நம்புற என்னை பின்பற்றி வா. அது திரும்பி சொன்னோடனே அப்படியே வலையை கீழே போட்டு என்ன பண்ணான். அப்ப அவரை திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அதிசயமாய் நடத்துகிற தேவன். அதுக்கு முன்பாக இந்த பேதுரு யாருக்கும் தெரியாது, ஒரு மீன் பிடிக்கிறவன் தான். ஒருவேளை நம்முடைய தொழிலாளரும் சரி, ஏதாவது நம்ம குடும்பம் யாருக்கும் தெரியாம இருக்கிறான். ஆனா எங்கெங்க திரும்பி பார்த்திருப்பான், மீனை பார்த்திருப்பான், கடலை பார்த்திருப்பான், மனுஷனை பார்த்திருப்பான், எதை பார்த்திருப்பான். ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உயர்வை அவனால கண்டுகொள்ள முடியல, பார்க்க முடியல. ஆமே சோதரன் உடையில. ஆனாலும் பாருங்க, இயேசு அவனை சந்தித்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, சோதரன் அப்படியே பார்த்து விட்டுட்டு ஆண்டவர் பகன் திரும்பி அவன் போனதுனால பாருங்க, அப்போஸ்தல பட்டத்தை அவன் பெற்று பரிசுத்த வேதாகமத்தில் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தனுடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படிமா முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, முழுமையா ஆண்டவருக்காக செயல்படும் பொழுது, உண்மையாய் செயல்படும் பொழுது, உத்தமமாய் செயல்படுது. ஆண்டவர் ஆபிரகாமை பத்தி சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நினைவு உத்தமனாயிரு. கர்த்தருக்கு மகிமை. அவனுக்கு பாருங்க வயசான கூட ஆண்டவர் தேவை உத்தமம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை. அப்ப நம்ம வாழ்க்கை, நம்ம நாள் உத்தமமா இருக்கிறது. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம ஆண்டவர் பக்கமாக நம்ம திரும்பும் பொழுது, ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக தேவன் தருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்நாள் பாடுங்க ஆண்டவர் சமூகத்துல அவ எங்கெங்கே போறா. ஆனா ஆண்டவர் பக்கம் திரும்பி தேவனுடைய சன்னதியில தன் இருதயத்தை ஊற்றும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கிரிகளை, நன்மைகளை தருகிறதை பார்க்க முடியும். சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். இவன் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய குடும்பம் அந்த மலடி என்ற மாறி என்ன பண்ணு கற்பம் தெரிஞ்சு ஆண்டவர் அநேக பிள்ளைகளை அந்நாளுக்கு தேவன் தந்தார். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் நிச்சயமாக அநேக ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம். நீங்க எத்தனையோ பேர் எங்கெங்க திரும்பி ஓடுறாங்க. ஆமா, கண்ணை மூடிட்டு போறாங்க, உடங்களை என்னென்னமோ என்ன பண்றாங்க, ஆனாலும் திரும்பி ஓடுறாங்க. அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கு சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், மகிழ்ச்சியை தருகிறவர், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தருகிற, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தமான தேவனாகிய இயேசு கிறிஸ்து உபவாசத்தோடு உங்க முழு இதயத்தோடும் எதற்கும் முழுமையா கொடுக்குறோம், எதற்கு நேரத்தை முழுமையா கொடுக்குறோம். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கிறதுக்கு நம்ம நேரத்தை முழுமையாய் கொடுப்பீங்கன்னா முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன சொல்லி பாக்குறாங்க, அவங்க சொல்றாங்க இல்ல நான் திரும்ப வேண்டியது. ஆமே, நான் எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்லிட்டே இருக்காரு, நான் என்ன பண்றேன், நான் திரும்பாம இஷ்டத்துக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன்.
அப்படி நம்ம போயிடக்கூடாது. நம்ம தேவன் பக்கம் திரும்பவும் கர்த்தர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு உங்களுக்குரிய பரிசு உங்கள் தேவன் ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிற நன்மைகள் பரிசுகளை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்களும் ஆண்டவர் சமூகத்தை விரும்பி இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை ஒரு ஆஸ்வாதமான வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்கும்னா, அப்ப இயேசுவை அவர் ஒளியா இருக்கிற அவரில் எவ்வளவாயினும் இருள், அந்த ஒளியை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக வெளிச்சத்து வரும். இருள் விலகுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. நீதியின் சூரியனாக இயேசு உங்களை உதிப்பார். பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம். ஆண்டவரே, உபவாசத்தோடு கூட நாங்கள் உபவாசம் பண்ண காரியத்தை உபவாசம் பண்ண, திரும்ப வேண்டிய காரியங்களை நாங்கள் திரும்ப, இருதயத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை இருதயத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுக்க, அங்கே பாதி இங்கே பாதி அங்கே அண்டரை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்க வாழ்க்கை நீ ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளில் ஒரு பலத்த கிரிகள் இந்த காலை நேரத்துல செய்வீராக, செழித்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன்